தீபாவளி பண்டிகையொட்டி பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. அப்துல்லா, வணக்கம். விவரங்கள். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே மலர் சந்தையும் ஏலக்கடையும் செயல்பட்டு வருகிறது. இந்த மலர் சந்தை மற்றும் ஏலக்கடையில் புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மலர் விவசாயிகள் தினசரி அவர்கள் உற்பத்தி செய்யும் மலர்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில்தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஏராளமானோர் அந்த மலர் சந்தையில் குவிந்துள்ளனர். குறிப்பாக கடந்த 4 தினங்களாகவே புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதனால பூக்களின் வரத்து குறைவாக தான் இருக்கு. இருப்பினும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனை அந்த பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்கு பொறுத்தவரையும் பெண்கள் தலையில் சூடக்கூடிய மலர்கள் தான் அதிகப்படியான மலர்கள் விற்பனை ஆவது வழக்கம். இந்நிலையில் தான் இந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டுள்ள மல்லிகைப்பூ கிலோ 3500 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. அதே போல் முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 2000 ரூபாய்க்கும், வாசனை இல்லாத காக்கரட்டான் பூ 2000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகி வருகிறது. பூக்களின் வரத்து குறைவால் இந்த விலை உயர்வு இருப்பதாகவும், வழக்கமாகவே தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் மலர் விற்பனை பூக்களின் விலை கொஞ்சம் அதிகரிக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில இந்த தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த மழையினால இந்த பூக்களின் விலை அதிகரித்திருப்பதாகவும், இது தற்காலிக விலை தான், இது நிரந்தர விலை கிடையாதுன்னு மலர் விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் இந்த பூக்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்து வரக்கூடிய நிலையில பூக்களின் விலை நேற்றைய விட கிட்டத்தட்ட 1 மடங்கு 2 மடங்கு அளவிற்கு பூக்கள் விலை அதிகரித்திருப்பதனால அந்த பூக்களை வாங்க முடியாம பொதுமக்களும், அதே போல இந்த பூக்களை விற்பனை செய்யும் சாலையோரம் பூக்கட்டி வாங்க ஏராளமானோர் இருப்பாங்க. அதை வியாபாரிகளும் எப்படி இந்த விலை கொடுத்து வாங்குவது என்று செய்வதற்கு தவித்து வராங்க. இருப்பினும் இந்த பூக்கள் வரத்து குறைவு, பூக்களின் விலை வரத்து குறைவால் அதிகம்ன்றனால 1 கிலோ 2 கிலோ வாங்கக்கூடிய நபர்கள் குறைவான பூக்களை தான் வாங்கி செல்லக்கூடிய நிலை இருக்கு. இருப்பினும் இந்த காலை முதலே இந்த மலர் சந்தையில ஏராளமானோர் குவிந்து பூக்களை விறுவிறுப்பாக வாங்கி வர்றது சற்று விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலையும் அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.